ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 3D எஃபெக்ட் இருக்கிற மாதிரியான ஒரு பேங்கிள் தான் நம்ம மேக் பண்ண போகிறோம். அதுக்கு பேங்கிளில் வந்து ரெட் கலர் சில்க் த்ரெட்டை சுற்றிருக்கேன். அது மேலே கம் அப்ளை பண்ணிவிட்டு ரெட் கலரில் ஸ்கொயர் ஷேப் ஸ்டோன் ஒட்டுறேன். இது மாதிரி 4 ஸ்டோன் இருக்கிற மாதிரி ஒட்டியிருக்கேன். அதுக்கு அடுத்தது எக்ஸ் மாதிரி கம் அப்ளை பண்ணிக்கிட்டு க்ரீன் கலரில் ஐ ஷேப் ஸ்டோன் ஒட்டுறேன். இந்த ஸ்டோன் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், இந்த ஐ ஷேப் ஸ்டோனு. அதுக்கு அடுத்ததும் ரெட் கலர் ஸ்டோனு 4 ஸ்டோன் ஒட்டணும். இதே மாதிரி இது ரெண்டுத்தையுமே நம்ம மாற்றி மாற்றி ஒட்டிட்டு வரணும். உங்களுக்கு வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்கொயர் ஷேப் ஸ்டோனை ஸ்கொயர் ஷேப்லேயே இருக்கிற மாதிரியே ஒட்டிட்டு வரணும். இப்போ திருப்பியும் நான் க்ரீன் கலர் ஸ்டோன் ஒட்டுறேன். அந்த க்ரீன் கலர் ஸ்டோன் வந்து ஃப்ளவர் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இதே மாதிரி மாற்றி மாற்றி நம்ம கண்டினியூஸாக ஒட்டிட்டு வரணும். இது ஒட்டியிருக்கும் பாருங்கள். இப்போ ஃபுல்லாகவுமே ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ இந்த ரெட் கலர் ஸ்டோன் ஒட்டினோம்ல, அது சென்டரில் கம் அப்ளை பண்ணி அது மேலேயும் ஸ்கொயர் ஷேப் ரெட் கலர் ஸ்டோன் ஒட்டுறேன். இது வந்து நமக்கு 3D எஃபெக்ட் தரும். சென்டரில் ஸ்கொயராக இருக்க மாதிரி ஒட்டுருங்க. அந்த 4 கார்னரும் 4 கார்னருக்கு நேராக வரா மாதிரி. இப்போ இது ஒட்டி முடிச்சாச்சு. அடுத்தது இந்த க்ரீன் கலரில் ஃப்ளவர் ஷேப் இருக்குல்ல, அது சென்டரில் வந்து கம் அப்ளை பண்ணி ஜர்கான் ஸ்டோன் ஒட்டுறேன் ஒயிட் கலரில். இது கொஞ்சம் கிளிட்டரிங்காக பார்க்க கிராண்டாக இருக்கும். எல்லாத்துலேயும் இந்த மாதிரி ஒட்டிட்டு வரணும். இந்த பேங்கில் வந்து 2 கலருக்கு மேட்ச் பண்ணலாம், ரெட் அண்ட் க்ரீனுக்கு. ஏன்னா 2 கலருமே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோன்றதுனால. இப்போ நான் சுற்றியுமே ஒட்டிட்டு வரேன். இப்போ ஒட்டி முடிச்சாச்சு. இதே மாதிரி 2 வளையல் நான் மேக் பண்ணியிருக்கேன் பாருங்கள் செட்டாக. இந்த பேங்கிள் டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.